புதுகை எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரசியல் அறிவோம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு வடிவேலு அவர்கள் மூலம் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், கேரளாவே உலுக்கி கொண்டிருக்க ஒரு சம்பவம் இப்ப பெருசா போயிட்டு இருக்கு. அதாவது பஸ்ல ஒரு பெண் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள் போட்டதுனால ஒரு உயிரை பறி போனது. இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? சமூக வலைதளங்கள்ல கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. ஒரு கேரளாவை சேர்ந்த பெண்மணி என்னை அந்த பஸ்ல பாலியல் ரீதியா ஒருத்தர் துன்புறுத்துறாரு அப்படின்னு. அது உடனே மீடியால அதிகப்படியா பேசும் பொருளாவே ஆயிடுச்சு. அது எங்க நடந்த சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளால கடந்த வெள்ளிக்கிழமை தீபக் என்ற ஒரு 41 வயசு இருக்கும், நம்ம அப்பா வயசு அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு கோழிக்கோடுல இருக்கிற ஒரு டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனில ஒரு உயர்ந்த பதவியில வேலை பார்த்துட்டு வர்றாரு. அவர் எப்பவுமே பஸ்ல தான் போயிட்டு இருப்பாரு. சம்பவம் நடந்த அன்று பஸ்ல தான் அவர் கோழிக்கோடுக்கு போயிட்டு இருந்திருக்கிறாரு. பிரைவேட் பஸ்ல போயிட்டு இருக்கையில கொஞ்சம் பஸ் எப்பவும் காலை டைம்னாலே ஆஃபீஸு, ஸ்கூலு, காலேஜ் இதெல்லாம் கூட்டமா தானே இருக்கும். அந்த சமயத்துல ஒரு லேடி பஸ்ல ஏறுறாங்க. அவங்க தன்னை யூடியூபர் அப்படின்னு பின்னாடி சொல்லிக்கிட்டாங்க அந்த வீடியோல. அவங்க ஏறிட்டு வீடியோவை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தீபக்ங்கிற நபர் தன்னை பாலியல் ரீதியா தீண்டுறாரு அப்படின்னு தான் கண்டென்ட்டே. அது ஆக்சுவலி அந்த வீடியோவை பார்த்தோம் அப்படின்னா தீபக் அப்படிங்கிறவர் அவர் ஒரு தனியா தான் நின்றுட்டு இருப்பார். அவர் ஃப்ரண்ட்ல நின்றுட்டு இருப்பாரு. இந்த பொண்ணு தான் இப்படி சைட்ல இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்குது. இதை சமூக வலைதளங்கள்ல பொதுவாகவே ஒரு வீடியோ யாராச்சும் ஒரு ஹேஷ்டேக்கா போட்டுட்டாங்கனாலே உடனே கொடியை பிடிச்சி தூக்கிடுவாங்க. அந்த பெண்ணுக்காக நம்ம பெண்ணு போட்டுட்டாவே அங்கே டாப் ஆமா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கோம். கமெண்ட்ஸ் பார்த்தா ஒரு லட்சக்கணக்கில் போய்கிட்டு இருக்கோம். வியூஸ் பார்த்தா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் போயிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் அந்த பொண்ணுக்கும். அந்த பொண்ணோட ஐடியா பார்க்கும்போது சிம்ஜிதா அப்படின்னு போட்டு யூடியூபர் அப்படின்னு போட்டிருந்துச்சு. கீழே பார்த்தோம்னா நான் ஒரு லெக்சரர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது போக ஏதோ பிசியோதெரபி அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க அவங்க ஐடியில. பிளஸ் ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா நம்ம பிரபலமாகணும். இப்பதான் உடனே யாரு வேணாலும் பிரபலமாயிரலாமே. யூடியூப்ல ஒரே வீடியோ தான், ஒரு வீடியோலயே வாழ்க்கையே மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரே வீடியோல ஒருத்தரோட வாழ்க்கையே போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் போட்டிருக்கிறாங்க. அதுல உள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் நான். நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸ் இந்த பெண்ணுக்கு நம்ம குரல் கொடுக்கணும், பெண்கள் இன்னுமே பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கிறாங்க, தீபக் பண்ணது தப்பு தான் அப்படின்ட்டு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் இல்ல தீபக் அவர் தனியா தான் இருக்கிறாரு, இந்த பொண்ணு தான் போய் பக்கத்துல நம்ம தன்னைத்தானே இன்ஃப்ளூயன்சரா ஆக்கிக்கணும் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற விதமாகவும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த வீடியோ வந்ததே தீபக் அவருக்கு தெரியாது. அவர் பஸ்ஸை விட்டு இறங்கி கம்பெனிக்கு போறாப்புல. கம்பெனியில பார்த்தா ஒரே பேச்சு, இந்த பேச்சு தான். என்ன தீபக் உன்னைய பத்தி இந்த மாதிரி வந்திருக்கு, நீ இந்த மாதிரி பண்ணியா அப்படின்னு. ஏன்னா கம்பெனியில தெரியும்ல, இப்போ நெடுநாளா இருக்கிறாங்க அப்படின்னா அவரோட கேரக்டர் என்ன இது அப்படின்னு தெரியும். கம்பெனியில எல்லாருமே ஃபுல் சப்போர்ட்டடா தான் இருந்திருக்கிறாங்க. இந்த லேடியை சட்ட ரீதியா நம்ம சந்திப்போம், நீ இதை பத்தி எதுவும் நினைச்சுக்காத அப்படின்னா. எப்பவுமே நம்ம தப்பே பண்ணியிருந்தாலுமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு தைரியம் கொடுப்பாங்க, விடுமச்சான் பாத்துக்குருவோம் அப்படின்னு. அந்த மாதிரி தைரியம் சொல்லிட்டாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு கான்பிடென்ட் வந்துடும். அப்ப நம்ம எந்த தப்புமே பண்ணாத போது சில பேர் இந்த நம்ம பார்த்துக்கலாம், சட்ட ரீதியா சந்திக்கையில ஓகே நம்மளை நம்புறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துலதான் அவர் இருந்தார். ஆனா அதே இது பொதுமக்கள் வழியில வரும்போது இருக்குமா அப்படின்னு கேட்டா கம்பல்சரி இருக்காது. நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் நம்மளுக்கு பத்தி இது பண்ணுவாங்களே தவிர நம்மளை அக்கம் பக்கம் உள்ளவங்க இவங்கெல்லாம் எப்போ இவன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் தீபக்கு முதல்ல நடந்ததே. அவங்க வீடு பக்கத்துல உள்ளவங்க, அவங்க ஊருக்குள்ள உள்ளவங்க தீபக்கை ஊருக்குள்ள என்ட்ராகும் போதே இந்த மறைமுகமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, இவன் பண்ணியிருப்பாப்ல, இவன் நடந்திருப்பான், இவன் முன்னாடியே இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி ஆளாளுக்கும் ஒரு கட்டுக்கதையை விட்டோன்னே உள்ள போக 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 அவருக்கு மன ரீதியா பாதிக்கப்பட்டு போய் சரி வீட்டுக்குள்ளயாச்சும் போவோம் அப்படின்னு வீட்டுக்குள்ள போனால வீட்லயும் இதே கேள்விதான். மனைவி அவங்க உறவினர்கள் எல்லாரும் கேட்டோன்னா அவருக்கு ரொம்ப
சோகமாயிட்டாப்ல. என்ன பண்றதுன்னே தெரியல. இவர் பண்ணலன்னு சொல்றத நம்புறதுக்கு அங்க யாரும் தயாரா இல்ல முதல்ல. இத வந்து ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு நெருங்கின சுற்றோட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு தான் சொல்றாங்க. கண்டிப்பா. ஏன்னா அப்ப என்னைய பத்தி எப்படிங்கிறது என் கூட இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா. தெரியும். அவங்கள பத்தி எனக்கு தெரியும். ம். ஆனா 3வது மனுஷனுக்கு ஒருத்தருக்கு வந்து என்னைய பத்தி தெரியாதுல்ல. நான் வந்து பண்ணாட்டினாலும் அத பண்ணியிருப்பாப்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த விஷயம் தான் இப்ப தீபக்குக்கே நடந்திருக்குது. இது ரொம்ப ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். சரிங்களா? ஒருத்தரோட உயிரு, அவரோட குடும்பமே இப்ப வந்து வாழ்வாதாரம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேள்விக்குறியாவே ஆயிடுச்சு. ஓகே. அன்னைக்கு ஈவினிங்கே அவர் வந்து ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தவரு, தூங்க போறோம்னு கதவ சாத்துனவர் தான் அடுத்த நாள் பார்த்தா இறந்துட்டாரு, சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு செய்திகள்ல வலம் வந்துச்சு. இப்ப ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் இந்த லட்சக்கணக்குல கமெண்ட்ஸ் பண்ணாங்கல்ல, அவைங்க ஃபுல்லா இப்ப தீபக் அவருக்கு கொடி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தீபக் அவர்கள் சாவுக்கு நீதி வேண்டும். பெண்கள் வந்து இல்லீகலா எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு ஆண்களையே குறை சொல்றாங்க அப்படின்னு. இப்ப சோசியல் மீடியால பார்த்தா கேரளால உள்ள பசங்க எல்லாருமே நிறைய இதை பத்தின ட்ரோல் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. பஸ்ல போனா அட்டையை எடுத்து அட்டையை வச்சுக்கிட்டு தெரியறது, இந்த கம்பி மாதிரி குத்துறது மாதிரி, பக்கத்துல யாரும் வந்தா இதுன்ற மாதிரி, இந்த மாதிரிதான் இனிமே போகணுமோ அப்படிங்கறது உண்மையாவே ஆக போகுதுங்க. அப்படிதான் வரப்போகுது. ஏன்னா இப்ப உள்ள பெண்கள் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு தீவிர விசாரணை பண்ணாம பெண்களுக்கே சப்போர்ட் பண்றதுக்கு என்ன காரணம்? ஏன்னா பெண்களுக்கு தாங்க சட்டம் அந்த மாதிரி ஏற்றி வச்சுட்டாங்க. ஓகேங்களா? பெண்கள் என்னத்தோ, ஏன்னா ஒரு காலத்துல பெண்கள் வந்து ரொம்ப அடிமையா இருந்தாங்க. அவங்களுக்கு நடக்கிற அநீதிகளை யாரும் கேட்க முடியாம இருந்தாங்க. இதற்காகவே இந்த சட்டங்களை வந்து எல்லாம் கடுமையாக்குனாங்க. பெண்களுக்கு தான் முதல் உரிமையா ஆக்குனாங்களா? அதையே இப்ப பெண்கள் வந்து எல்லாருமே இதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இருக்கிற ஆண்களை நிறைய பேரை வந்து கணவன்மார்களையே அவங்களோட ஒய்ஃப் வந்து திடீர்னு பிடிக்கலையா டிவோர்ஸ், என்னைய கொடுமைப்படுத்திட்டான், வரதட்சணை கேட்டுட்டான், இந்த மாதிரி இருக்கிற பெண்களை வந்து பார்க்கையிலே செருப்பை கழட்டி அடிக்கணும் போலதான் தோணுது எனக்கு. சரிங்களா? அப்ப அவங்களோட உறவினர்கள் இப்ப இழந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன துயரப்பட்டிருப்பாங்க, அவங்களோட குழந்தைகள் என்ன துயரப்படும் அப்படிங்கிறது கண்கூடாவே நம்ம பார்த்தோம் வீடியோக்கள்ல. இந்த மாதிரி பெண்மணிகள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, முதல்ல இந்த சட்டத்தை வந்து சமம்னு எல்லாத்துலயும் சமம்னு கொண்டாந்த மாதிரி தீர விசாரிக்கிறதே இல்ல. ஒரு சோசியல் மீடியால ஒரு வீடியோ வந்துருச்சுனாலே ஓகே அந்த பையன் தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு, இவங்க எங்க வக்கீலுக்கு படிச்சாங்க, இந்த கமாண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க எங்க லாயருக்கு படிச்சாங்க, எந்த கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணாங்க, எங்க வந்து ஜட்ஜா இருந்தாங்க அப்படின்னே தெரியாது. ஆனா ஜட்ஜை விட கமெண்ட்ஸ் அதிகமா போடுவாங்க, நீட்டா தெளிவா போடுவாங்க. இவர் தான் குற்றவாளி அப்படின்னு ஆணித்தரமா சொல்லிடுவாங்க. எங்கதான் இதெல்லாம் போய் படிச்சாங்கன்னே தெரியல. லாயர்ஸ் ஜட்ஜு கூட ஒரு கேஸ 4 வருஷம் 5 வருஷம் சென்றுதான் தீர்ப்பு சொல்றாங்க. இவங்க அந்த வீடியோ பார்த்தோன்னே தீர்ப்பை சொல்லிடுறாங்க. அந்த அளவுக்கு அறிவார்ந்த சமுதாயமா தான் நம்ம சமுதாயம் போயிட்டு இருக்குது. இப்ப போலீஸ் தரப்புல தீபக்கு இப்ப என்ன சொல்றாரு? இப்ப தீபக்கு ஒரு நியாயம் வேண்டும். இப்ப அந்த வீடியோ பார்த்தாவே தெரியுது, அந்த பொண்ணு ஆனா அவர் இறங்க போட்ட இடத்துல ஏதோ பின்னாடி தன்றது அது சகஜம். பஸ் கூட்டமா தான் இருந்தது. வீடியோல பார்த்தாவே தெரியுது. பஸ் கூட்டம் இல்லாட்டியும் நம்ம அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இப்ப வந்து கூட்டமாவும் இருக்கு பஸ். அப்படிங்கும்போது அவர் வந்து டைரக்டா போய் இடிச்ச மாதிரி தெரியல. பின்னாடி இருந்து ஏதோ தண்டி இருக்கு. அது தெரியாம கூட நடந்திருக்கலாம். ஆனா அது வந்து இப்ப தீபக்கு இப்ப என்ன நீதி? இப்ப போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்க? இப்ப தீபக் உயிரிழந்ததுக்கு அப்புறம் அந்த பெண் சங்கீதாவை வந்து கேரள காவல் அதிகாரிகள் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணி விசாரணைக்கு இது பண்ணியிருக்காங்க. என்ன இப்ப பொதுமக்கள் அவங்க உறவினர்கள் எல்லாம் என்ன கேட்கறதுன்னா, நான் தீபக்கோட உயிருக்கு என்ன நஷ்டஈடு இது பண்ண போறாங்க, இந்த உயிருக்கு என்ன ஈடா கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இல்ல. இருக்காங்க. இப்ப நஷ்டஈடுங்கிறது இப்ப நஷ்டஈடு கொடுத்துட்டா அது சரியாயிருமா? கண்டிப்பா ஒரு உயிருக்கு ஈடா எந்த ஒரு நஷ்டஈடு கொடுத்தாலுமே அது ஈடு ஆகாதுதான். இருந்தாலும் அவங்களோட குழந்தைகள் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கான ஒரு சிறிய உதவிதான் அப்படின்னே சொல்லணும். இவங்களுக்கு வந்து 10 ஆண்டு சிறை தண்டனை வந்து காவல்துறை மூலியமா நீதித்துறையில உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. பிளஸ் 1 கோடி வந்து நிதி கொடுக்கணும், இவங்களோட சொத்தெல்லாம் முடக்கி கொடுக்குற மாதிரி தான் இப்ப ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கடுமையா இது பண்ணுங்க. தமிழ்நாட்டிலுமே நிறைய நடக்குதுதான், இல்லைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம பஸ்ல போறோம் அப்படின்னோம்னா
புரிஞ்சுக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்ப பெரியவங்க இருக்காங்க, சிறு வயது குழந்தைகள் இருக்குது, காலேஜ் போறவங்கலாம் இருக்காங்க. ஓகே, பஸ்ல கூட்டமா இருக்குது, வேற வழி இல்ல, ம். நம்ம படிக்கணும், நம்ம இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற சில இதுகள் நடக்கத்தான் செய்யுது. நம்ம சீண்டல்கள் நடக்கலைன்னே சொல்ல முடியாது, நடக்கத்தான் செய்யுது. ஆனா இந்த மாதிரி உயிர் போற அளவுக்குலாம் ஒரு இந்த விஷயத்தெல்லாம் இது பண்ணி ஒரு உயிரையே கொல்ற அளவுக்கு இது வந்து பெரிய இதா தெரியல. இல்ல, ஏற்கனவே ஒரு சம்பவம் ஒண்ணு கேரளால நடந்தது. காதலி வந்து காதலனுக்கு ஜூஸ்ல விஷத்த கலந்து குடுத்து கொன்றத. இப்போ கேரளால இந்த மாரி தகவல் வந்து நெறைய போய்க்கிட்டு இருக்கு. இப்போ கேரளா பொண்ணுன்னு எடுத்துட்டாவே எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சுட்டாய்ங்க. ஒண்ணு இவ விஷத்த வச்சு கொன்னுருவாளோ, இல்லாட்டி நம்ம மேல கேஸ போட்டு கொன்னுருவாளோ அப்படிங்கிற இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்க சொன்னது ஒரு 4, 5 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. இதே மாதிரி இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. கேரளால தான் அதுவும். அந்த பொண்ணு வந்து பஸ்ல போயிட்டு இருக்கும்போது, பக்கத்துல சீட்ல உட்கார்ந்திருந்தவரு இந்த மாரி பாலியல் சீண்டல். அந்த பொண்ணு பண்ணது ஓகே. அப்ப அது வந்து அவரு உறுதியா பண்ணியிருந்தாப்ல. பாலியல் சீண்டல் பண்ணியிருந்தாப்ல. அது அப்பட்டமா தெரிஞ்சிருந்துச்சு. அதுக்கு அந்த பொண்ணு அங்கேயே அவர வந்து அறைஞ்சு, அதுக்கப்புறம் காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அது ஏற்கக்கூடிய ஒரு விஷயம். ம். ஓகேங்களா? ஆனா இந்த பொண்ணு பண்ணது ஏற்கவே முடியாதுங்க. யாராலயுமே ஏற்க முடியாது. இதுக்கு பல பேர் கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு உனக்கு தான் வர்றாங்க. உனக்கு வியூஸ் வேணும்க்காக ஒரு உசுரு போற அளவுக்கு ஆயிடுச்சு. பெண்கள் நெறைய பேர் வந்து இன்ஸ்டாவ தொறந்தாலே பசங்களோட வீடியோவ விட பெண்களோட வீடியோகள், ஆபாச வீடியோக்கள் தான் அதிகமாகுது. கொ ஆபாசமா பண்ணோம்னா தான் லைக்ஸ் வருது. நம்மளுக்கு வியூஸ் அதிகமாகுறாங்க. நம்மள இன்னும் போடுங்க, வியூஸ் இது வீடியோ போடுங்க அப்படின்னு நம்மள வந்து என்கரேஜ் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு படிப்புலயோ, உன்னோட திறமையில ஏதோ ஒரு முன்னேறி போயி உன்னைய என்கரேஜ் பண்ற மாரி, இந்த இன்ஸ்டால வீடியோ போடுறத வந்து என்கரேஜ் பண்றதா நெனச்சுக்கிறாங்க அவங்க வந்து. ஓகேங்களா? இதெல்லாம் முழுமையா வந்து பெற்றோர்கள் வந்து பெ பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், பசங்கள வந்து கண்காணிக்கணும். பெற்றோர்கள் வந்து என்ன பண்றாங்க? ஏது பண்றாங்க? பெற்றோர்களும் இப்ப வந்து அதிகமா ஈடுபடுறதே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிக சுமைகள் ஆயிடுச்சு. பிள்ளைகள படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி குடுக்கணும். இந்த மாரி சுமைகள்ல போறதுனால, பசங்க, பொண்ணுங்க என்ன பண்றாங்கங்கிறதே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இனி வர்ற காலங்களையாவது பெற்றோர்கள் வந்து தன்னோட குழந்தைகள் என்ன பண்றாங்க? நம்மளோட கல்லூரிக்கு போன மகள் என்ன பண்ணுது? நம்மளோட அக்கா என்ன பண்றாங்க? தங்கச்சி என்ன பண்றாங்கன்னு கொஞ்சமாச்சு வந்து அவங்க மேல அக்கறை காட்டணும்னு தான் அந்த காலனியிலே நம்ம சொல்ல வேண்டும். ஓகேங்களா? அரசாங்கமும் இந்த சமூக வலைதளங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு கொஞ்சம் தீவிரமா வாட்ச் பண்ணணும். அவங்க என்ன பண்றாங்க? ஆவுன்னா யூடியூபர், இன்ஃப்ளூயன்சர் இப்படி சோசியல் நெறைய சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இவங்கலாம் திடீர்னு எங்க இருந்து வந்தாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. இப்ப ஒவ்வொரு அரசுகிட்டயும் வந்து தகவல் தொழில்நுட்ப அமைச்சரவைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அமைச்சரவை வந்து கம்பல்சரி வந்து இவங்கள வந்து கண்காணி. எல்லாரையுமே கண்காணிக்கணும். கொஞ்சம் ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் இதா இருந்தா அவங்கள ஐடியா இது பண்ணி, காவல்துறை மூலியமா அவங்களுக்கு வார்னிங் குடுத்து, இந்த மாரிலாம் கொஞ்சம் பண்ணோம்னா தான் இந்த பிரச்சனைகளெல்லாம் தடுக்க முடியும். இப்போ கேரளா போலீஸால இப்போ தீபக்கு வந்து ஒரு சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்களா? தீபக்குக்கு தேவையான நிதியெல்லாம் குடுக்க கேரளா அரசு முன் வந்திருக்கா? எந்த ஒரு பிரச்சனைகளா இருந்தாலும், அதுக்கு தீர்வு வந்து சட்ட ரீதியா தான் போணுமே தவிர, நம்ம வந்து அடாவடித்தனமா எந்த ஒரு தீர்வையும் எடுத்தா அது தீர்வு ஆகாது. என்னைக்குமே. இங்க கேரளான்னு இல்ல, இந்தியா ஃபுல்லாமே அதான். சட்ட ரீதியா எதையுமே அணுகணும். என்ன சட்ட ரீதியா போகையில கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா உண்மை வெல்லும். சரிங்களா? சட்ட ரீதியா போகாம நம்ம அடாவடித்தனமா இது பண்ணோம்னா, அது உண்மையாவே இருந்தாலும், அந்த உண்மை மறைஞ்சு, அந்த இடத்துல இழப்புகள் தான் அதிகமா ஏற்படும். அதனால, இந்த மாரி பிரச்சனைகள் வருதா, ஒரு சட்ட வல்லுனர்கள, நம்மளுக்கு இந்த தன்னம்பிக்கை குடுக்கக்கூடிய பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க. அவங்களோட வீடியோக்கள், இந்த மாரி இதெல்லாம் பார்த்து, எப்படி இத வந்து எதிர்கொள்றது? அப்படிங்கிற தன்மைய நம்ம வந்து எல்லாருமே கத்துக்கணும், முதல்ல.